பிரைஸ் எல்லாம் நீங்கள் இந்த அப்பத்தை வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமா இருக்கிறது என்று இயேசு ஏன் சொன்னார் என்பதை பார்க்கலாம். பஸ்கா உணவாக இருந்த கடைசி இரவு உணவின் போது இயேசு சீஷர்களை நோக்கி, நீங்கள் இந்த அப்பத்தை வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமா இருக்கிறது என்று மத்தேயு 26:26 சொன்னாரு. இந்த வாக்கியம் பஸ்கா பண்டிகையின் அர்த்தத்தோடு ஆழமாக இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் இயேசு அதை எவ்வாறு நிறைவேற்றுகிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது. இதற்கு 3 கேள்விகளுக்கு பதில் தேவைப்படுகிறது. முதலாவது, பஸ்கா பின்னணி என்ன அப்படி என்றால் பழைய ஏற்பாட்டில் பஸ்கா என்பது எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் விடுவிக்கப்பட்டதை நினைவு கூறும் வகையில் தேவனால் கட்டளையிடப்பட்ட ஒரு பண்டிகை ஆகும். முதல் பஸ்காவின் போது ஒவ்வொரு குடும்பமும் ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டியை பலியிட்டனர் மற்றும் அதன் ரத்தத்தை தங்கள் வீட்டு நிலைக்கால்களை பூசினார்கள். ஆட்டுக்குட்டியின் ரத்தம் மரணத்தின் தூதன் தங்கள் வீடுகளை கடந்து செல்ல செய்தது. அவர்கள் புளிப்புள்ளா அப்பத்தை விரைவாக சாப்பிட்டார்கள். எகிப்திலிருந்து சுதந்திரத்திற்கான பயணத்தை ஆயத்தமாக்கினார்கள். இது பஸ்கா உணவு தேவனுடைய ரட்சிப்பையும் அவருடைய ஜனங்களுக்கு அவர் செய்த உடன்படிக்கையும் அடையாளப்படுத்துகிறது. அந்த பஸ்கா இயேசுவே முழுமையாக நிறைவேற்றுதலாக இருக்கிறார். எப்படி என்றால், இயேசு நீங்கள் அப்பத்தை வாங்கி புசியுங்கள், இது அவருடைய சரீரமாயிருக்கு என்று கூறுவதன் மூலம் உண்மையான பஸ்கா ஆட்டுக்குட்டி அவரே என்பதை வெளிப்படுத்துகிறார். இஸ்ரவேல் ரட்சிக்க ஆட்டுக்குட்டியை பலியிட்டது போல பாவத்திலிருந்து மனித குலத்தை காப்பாற்ற இயேசு சிலுவையில் பலியிடப்பட்டார். புளிப்பில்லாத அப்பம் என்பது அவருடைய சரீரத்தை குறிக்கிறது. இது அவருடைய பின்பற்றுகளுக்காக அந்த சரீரமானது உடைக்கப்படுகிறது. திராட்சரசம் அவருடைய ரத்தத்தை குறிக்கிறது. அது பாவ மன்னிப்புக்காக புதிய உடன்படிக்கையை நிறுவுகிறது. இயேசு இதை ஏன் செய்தார் என்பதை பார்க்கலாம். இது அவரே இறுதி பலி என்பதை காட்டுவதற்காகவும் மட்டுமல்லாதபடிக்கு புதிய உடன்படிக்கையை நிறுவுவதன் மூலமாக ஜனங்களுக்கும் தேவனுக்கான ஆழமான உறவை உறுதிப்படுத்துவதற்காகவும். ஆகவே இயேசு பஸ்காவின் அர்த்தத்தை மாற்றினார். அவர் இனி அது இஸ்ரவேல் எகிப்திலிருந்து தப்பினதை பற்றியது மட்டுமல்லாமல் அனைவருக்கும் ரட்சிப்பை கொண்டு வரும் உண்மையான ஆட்டுக்குட்டியாக தன்னையே அவர் சுட்டி காட்டுகிறார். விசுவாசிகள் கர்த்தருடைய ராபோஜனத்தில் பங்கேற்கும் போதும் ஒவ்வொரு முறையும் பஸ்கா பண்டிகையின் மூலம் இஸ்ரவேல் தங்கள் விடுதலை நினைவு கூறுவது போல இயேசுவின் மரணத்தையும் உயிர்த்தெழுதலும் ஒவ்வொரு முறையும் நினைவு கூறுக அறிவிக்கிறார்கள். ஆமென்.